ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقصص القصص لعلهم يتفكرون. ودعا النبي صلى الله عليه وسلم: اللهم إنهم قد أخرجوني من أحب البلاد إليك فأسكنني من أحب البلاد إليك. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினை மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அரிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், பரக்கத்து நிறைந்த சஹருடைய மாதத்தில் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு அற்புதமான மார்க்கத்தை வாழ்வாக தந்து, குர்ஆனையும் பெருமானாரையும் வழிகாட்டியாக தந்து, முழு மனித சமூகத்தின் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டிய ரப்புல் ஆலமீன் கியாமத் நாள் வரையிலும் இச்சமூகம் ஹிதாயத் என்னும் நேர்வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனையும் பெருமானாரையும் நிரந்தர வேதமாக, நிரந்தர நபியாக அல்லாஹ் ஆக்கி தந்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்வு முழு மனித சமுதாயத்திற்கும், அவர்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும், மனிதர்கள் சார்ந்திருக்கிற எல்லா துறைகளுக்கும் நிறைவான வழிகாட்டுதலாகும். தேசம் விடுதலை பெற்று 79வது சுதந்திர தினத்தை இன்று நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் உலகத்தின் மிகச்சிறந்த ஜனநாயக நாடாகிய இந்திய தேசத்தில் ஒரே ஒரு சமூகம் மட்டும் மிகுந்த மன அழுத்தத்தோடும் வேதனையோடும் தன் வரலாறுகளை பார்த்தும் பாராமலும் வேதனையோடு கடத்தி கொண்டிருக்கிற சமூகம் என்றால் அது இஸ்லாமிய சமூகம் மட்டுமே. ஒன்று நம்முடைய அறியாமை, நாம் கடந்து வந்த பாதைகளை மறந்தது, வரலாற்றை தொலைத்தது, ஒன்றுபடுவதற்கான வழிகளை ஏற்படுத்தாதது என்ற பல்வேறு காரணிகளால் இன்னும் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம்.
இந்த சூழ்நிலையில் குர்ஆனுடைய ஒரு வசனம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது. நபியே, மக்களுக்கு வரலாற்றை சொல்லுங்கள். நபியே, மக்களுக்கு வரலாற்றை சொல்லுங்கள். அவர்கள் சிந்தனையாளர்களாக மாறுவார்கள். அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு வரலாறு ரொம்ப முக்கியம். வரலாறுகள் களவாடப்படுகிற காலத்திலேயும் நீதிகள் மறைக்கப்படுகிற காலத்திலேயும் உண்மையான வரலாறுகள் பாட புத்தகங்களிலிருந்து நீக்கப்பட்டு பொய்யான பாசிச வரலாற்றை வளரும் தலைமுறைக்கு சொல்லப்படுகிற காலகட்டத்தில் நாடு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை புரியாத இந்த சூழ்நிலையில் வளரும் தலைமுறைக்கு உண்மையான வரலாற்றை சொல்ல வேண்டிய அவசியம் இந்த தேசத்தின் போராட்ட சமூகத்தின் அடையாளமாக கடமையாக இருக்கிறது. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் இருந்து நாடு பிடிக்கிற வேலையை மனிதன் தொடங்கிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சுதந்திர போராளியாகவே தன்னை அடையாளப்படுத்தினார்கள். ஆனால் பெருமானாருடைய போராட்டம் என்பது எந்த இடத்திலேயும் மண்ணுக்காக, பெண்ணுக்காக, பொண்ணுக்காக போராடினார்கள் என்ற சிறு குறிப்பு கூட கிடையாது. நாடு பிடிக்கிற எண்ணம் அறவே பெருமானாருக்கு இருந்திருக்கவில்லை. பெருமானார் தன்னுடைய 40வது வயதில் எடுத்து வைத்த போராட்டத்தின் கரு, நீங்கள் அல்லாஹ்விற்கு மட்டும் அடிமையாக இருங்கள், வேறு யாருக்கும் அடிமையாக இருக்காதீர்கள். சுதந்திரம் என்ற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்ட பாடுபட்டார். ஏதாவது ஒரு விதத்தில் மனிதன் யாருக்காவது அடிமைப்பட்டு வாழுதல் அவருடைய படைப்பின் நோக்கம் அல்ல. தான் உருவாக்கிய சட்ட திட்டங்கள் அனைத்திலேயும் பெருமானாருடைய முதன்மை பரிகாரம். குற்றவியல் சட்டத்தை இஸ்லாத்திலிருந்து எடுத்து பார்த்தால் குற்றம் செய்தவருக்கான முதல் பரிகாரம் குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு அடிமையை உரிமை விடுங்கள். ஏராளமான குற்றவியல் சட்டங்களில் பரிகாரம், தண்டனைகள் என்பதில் முதன்மையானது அடிமையை உரிமை விடுங்கள். ஏறத்தாழ 23 ஆண்டுகளில் அடிமைத்தனத்தை பெருமானார் ஒழித்து கட்டினார்கள். வணக்க வழிபாடுகளின் வெளியாக எந்த குற்றங்களாக இருந்தாலும் சரி, கொலை குற்றமாக இருந்தாலும், திருட்டு குற்றமாக இருந்தாலும், சத்தியம் செய்து முடித்தாலும், வாக்குறுதிகளை மீறினாலும், நோன்பு வைத்து முடித்தாலும், இதற்கு பரிகாரம் கேட்கப்பட்ட பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை, அடிமைகளை உரிமை விடுங்கள். மனிதர்கள் சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டும். அவனிடம் ஒரே ஒரு அடிமைத்தனம் இருக்க வேண்டும், ஈயாக்க நஅ்புது, அல்லாஹ் உன்னையே வணங்குவோம். அரபு வார்த்தைகளில் துணை வார்த்தைகளை இணைத்து சொல்வதும் முன்னால் சொல்வதும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. நஅ்புதுக, உன்னை வணங்குவோம். அதே வார்த்தையை திருப்பி அல்லாஹ் சொல்லுகிறான், ஈயாக்க நஅ்புது, உன்னை மட்டுமே வணங்குவோம். பெருமானார் உலகத்தில் எந்த அரசரும் யோசித்திராத அந்த அரச குணத்திற்கு நேர் எதிர்மறையாக பெருமானார் யோசித்தார்கள். மனிதன் அல்லாஹ்விற்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும். மனிதர்கள் மனிதர்களை அடிமைப்படுத்த கூடாது. இதுல ஏகத்துவ கொள்கையோடு மனித சுதந்திரத்தையும் பெருமானார் பதிவு செய்தார். மற்றெல்லா வழிபாடுகளிலேயும் அடிமைத்தனம் வெளிப்படுவதை பார்க்க முடியும். ஒரு முஸ்லிமிடம், ஒரு மூமினிடம் அந்த ஒரு ஈமானிய தாக்கத்தில் அடிமைத்தனம் என்பது
பொங்கி எழுந்து கேட்குவான், அவனா உனக்கு அடிமையான்னு கேட்பான். இந்த வார்த்தை மூமின்களிடம் அதிகமாக வெளிப்படும். வார்த்து வார்த்து ஒரு சமூகத்தை பெருமானார் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். இய்யாக நஅபுது, உன்னை மட்டுமே வணங்குவோம். அதனாலதான் உலகத்தின் ஆக சுதந்திர பறவைகள் மூமின்கள். எந்த இடத்திலும் யாரிடத்திலும் கைகட்டி நிற்கவோ, கூடை கும்பிடு போடவோ, கூனி குறுகி நிற்கவோ ஒரு மூமினுடைய மனம் ஏற்றுக்கொள்ள. எவ்வளவு பெரிய டீலிங் பேசுறதா இருந்தாலும் சரி, தன் ஈமானிய சுயமரியாதையை ஒரு மூமின் ஒருபோதும் இழக்க மாட்டான். அதனாலதான் அந்த போராட்டத்தை பெருமானார் கையில் எடுத்த பொழுது அந்த சமூகம் அதை மறுத்தது. மனித ஏற்றத்தாழ்வுகளில் தானே அடிமைத்தனம் பிறக்கிறது. உயர் வர்க்கத்தினர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், இது அத்துணையும் ஒற்றை வார்த்தையில் பெருமானார் ஒழித்து கட்டி அல்லாஹ்விற்கு மட்டுமே அடிமை, எல்லோரும் சமமானவர்கள். இதை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத பொழுது ஒரு கட்டத்தில் பெருமானாரை படுகொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள். இரவில் காபாவிற்கு வந்த பெருமானார் அந்த கண்ணீர் மல்க ஒரு துஆவை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹும்ம இன்னஹும் கத் அக்ரஜூனி மின் அஹப்பில் பிலாதி இலை. யா அல்லாஹ், எனக்கு மிக பிரியமான சொந்த நாட்டில் இருந்து இவர்கள் என்னை வெளியேற்றுகிறார்கள். அடிமைத்தனத்தினுடைய யதார்த்த விளக்கத்தை பெருமானார் வைத்ததற்காக அந்த சமூகம் அவர்களை துரத்தியது. இந்த துஆல இன்னொரு வார்த்தையை சொன்னான், ஃபாஸ்கின்னி மின் அஹப்பில் பிலாதி இலை. உனக்கு பிடிச்ச ஊர்ல என்னை குடியேற்று. இந்த அடிமைத்தனம் எதுவும் இல்லாத சுதந்திர மதீனாவிற்கு பெருமானார் குடியேறினார்கள். இந்த பெருமானாருடைய தாக்கம் சஹாபாக்களிடம் இருந்தது. சஹாபாக்கள் சர்வதேச அளவில் பயணித்தார்கள். பெருமானார் மதீனாவில் இருக்கிற ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு சேரமான் பெருமாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். கேரளாவில் கடற்கரையோரமாக இஸ்லாம் வந்துவிட்டது. இந்திய தேசத்தின் பெருவாரியான பகுதிகளில் மூமின்கள், முஸ்லிம்கள் இறக்குமதியாகிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு சுயமரியாதைக்குள் வந்து நின்றார்கள். தான வரலாறு. வரலாறு மிக முக்கியம். திரிபுகளில் இன்றைய பாசிச பயங்கரவாதம் பகிரங்கமாக பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று. நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்கள், சோசியல் மீடியாக்களை பார்க்க முடியும். ஆட்சி அதிகாரத்தினுடைய திமிரின் வெளிப்பாடாக சொந்த நாட்டினுடைய குடிமக்களை வெளியேறுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த அதிகார திமிர் இருக்கும் என்று சொன்னால், முதல்ல நம்ம வரலாறை படிக்கணும். நாம் யார்? இஸ்லாத்தை நாம் ஏன் ஏற்றுக்கொண்டோம்? அயல் நாட்டிலிருந்து இறக்குமதியான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான மனோநிலை முன்னோர்களுக்கு ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, இங்கு தலை தூக்கி இருந்த அடிமைத்தனம், முதல் அடிமைத்தனம். ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், சாதிகளால் பாகுபடுத்தப்பட்டவர்கள். இந்த அடிமைத்தனத்திற்கான விடிவு இஸ்லாம் ஒன்றே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மொழிந்தார்கள். அல்லாஹ்விற்கு மட்டுமே அடிமை, எல்லா மனிதர்களும் பிறப்பால் சமமானவர்கள். ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. இந்தியா ஒன்று இருந்துச்சா? இருந்தது. பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட ராஜ்யங்கள், குறுநில மன்னர்கள், நவாபுகள், பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்த ஒரு தேசத்தில் இஸ்லாம் வந்து நின்ற பொழுது அதனுடைய சாதிய மறுப்பு, அதனுடைய தீண்டாமை மறுப்பு, அதனுடைய ஏற்றத்தாழ்வுகளை உடைத்தல், அதனுடைய ஓரிரை கொள்கை, இந்த மண் கவர்ந்தது. அல்லாஹ் நமக்கு ஈமான் இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை தந்தான். இந்த தேசம் இஸ்லாமிய தேசமாக மாறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? இவங்க ஒரு சதி செய்வாங்க இல்லையா? அல்லாஹ்வும் சதி செய்வான். அவருடைய சதி அற்புதமானது, அபாரமானது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இருக்கிறவன் தீண்டாமையை, ஏற்றத்தாழ்வுகளை
மறுதளித்தால் அவர்கள் கலிமாவை முடிந்து விடுவார்கள். கலிமாவை முடிந்து விட்டால் இந்த மண்ணின் மன்னர்கள் மாறிவிட்டால் இந்த நாடு மாறிவிடும். அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. பெருமானாருடைய போராட்டமும் தன் சமுதாயத்திற்கு கற்றுத்தந்த போராட்டமும் நாடு விழித்தல், மண், பெண், பொன் இவைகளை தாண்டி மனித சமூகம் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே அடிமையாக இருக்க வேண்டும், யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. அதுலதான் அல்லாஹ் சொன்னார், நானே வந்தாலும் எந்திரிச்சு நிக்காதீங்கன்னு சொன்னார். மரியாதை என்பது வேறு, எண்ணங்கள். ஏன் ஒருவருக்காக எழுந்து நிற்க வேண்டும்? நான் கொடுக்கிற மரியாதை அது வேற, அது கொடுக்கலாம், எழுந்து நிற்கலாம். ஆனால் என்னை பார்த்தால் நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஆணையிடுவது, அதைத்தான் பெருமானார் தடுத்தார்கள். இதை விரும்புபவர்கள் யார்? மன்னர்கள், அரசர்கள். அதை உடைத்தெறிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஜனநாயகம் என்ற ஒரு ஆட்சியை அறிமுகப்படுத்தினார்கள். மக்களே தங்களை ஆண்டு கொள்ள வேண்டும், மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை மக்களே தேர்வு செய்ய வேண்டும். உலகத்திற்கு முன்னோடியாக ஒரு சுதந்திர ஆட்சியை தந்த பெருமானாரின் ராஜபாட்டையிலே இந்த நாடு கண்டிருந்த ஏற்றத்தாழ்வுகளால் நிறைய முரண்பாடுகள். விளைவு என்ன? நாடு பிடிக்கிற காலகட்டத்தில் போர்த்துகீசியர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள். முகலாயர்களும் படையெடுத்து வந்தார்கள். முகலாயர்களை, அவர்களுடைய ஆட்சியை, அவர்களுடைய வருகையை ஆதரிப்பதல்ல, அவர்கள் நாடு பிடிக்கக்கூடியவர்கள் வந்தார்கள். பாபரில் தொடங்கி பகதூர் ஷா வரையிலும் 800 ஆண்டுகள் இந்த தேசத்தை அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். இதே அளவு மண் அல்லது இதைவிட பிரம்மாண்டமான தேசம் அல்லது குறுகிய நாடு இந்தியாங்கிறது சுதந்திரத்திற்கு பிறகு கட்டமைக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி விரிவான ஒரு தேசம் உள்ளுக்குள் இருந்தது. ஆப்கானிஸ்தான், பர்மா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நிறைய எல்லைகளை உள்ளடக்கிய ஒரு அகண்ட பாரதமாக இருந்தது. இந்த முகலாயர்கள் பரவலாக ஆட்சியை மேற்கொண்டார்கள். ஆனால் 800 ஆண்டு கால ஆட்சியிலே அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளில் எங்காவது மத மோதல்கள் நடந்திருக்கிறதா என்று சொன்னால், இந்த முகல் சாம்ராஜ்யம் நடத்தியவர்களின் எண்ணம் என்னன்னு தெரியாது. நல்லவர்களும் இருந்திருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருந்திருக்கிறார்கள். நாம் நல்லவர்கள் என்று சொல்பவர்களை பயங்கரவாதி என்று பாசிசம் சொல்லும். நாம் கெட்டவர் என்று சொல்லுகிற அக்பரை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வரலாற்று திரிவுகள் இது. ஆனால் 800 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த நாடு சொந்தம் என்ற சுதந்திர வார்த்தை வேட்கை எழவில்லை. ஆங்கிலேயர்கள் வாணிபத்திற்கு வருகிறார். 200 ஆண்டு கால ஆட்சி, வியாபாரத்திற்கு வந்தவர்கள். அப்படி வருகிற பொழுது இவர்களை வங்காளத்து சிங்கம் என்று போற்றப்பட்ட சிராஜு தௌலா சிற்றரசர், முதல்ல அவர் தான் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறார். இந்த நாட்டில் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது, அவர்கள் சூழ்ச்சிகளால் ஆட்சியை பிடிக்க இருக்கிறார்கள், எச்சரிக்கை கொடுத்தார். இந்திய சுதந்திர வரலாற்றில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதல் குரல் கொடுத்தவர் சிராஜு தௌலா என்று வரலாறு தொடங்குகிறது. அதுக்கு முன்னாடி 1700களில் மைசூர் வேங்கை என்று போற்றப்பட்ட திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பாரம்பரிய அரச குடும்பம் கிடையாது. அஜ்மீரில் இருந்து குல்பர்காவிற்கு குடிபெயர்ந்தவர்கள் ஹைதர் அலி, ஒரு ராணுவ வீரர். சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர் ராணுவ தளபதியாகி மைசூர் சாம்ராஜ்யத்தின் அதிபராக இருந்தவர் ஹைதர் அலி. அவருடைய ஒரே மகன் மஸ்தான், அவர்தான் பிறகு திப்பு மஸ்தானாக, திப்பு சுல்தானாக மருவியவர்.
வரலாற்றிலே இன்றைக்கு அதிகம் விமர்சிக்கப்படுகிற மாமனிதர் யாருன்னா திப்பு சுல்தான். நீங்க நல்லா கவனிக்கணும். பாசிசம் யாரையெல்லாம் விமர்சிக்கிறதோ அவர்கள் இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள். அப்படித்தான் இந்த ஜெனரேஷனுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். திப்பு சுல்தான் நிர்பந்தப்படுத்தி மதமாற்றம் செய்தார். இன்றைக்கு விவாதங்கள் நடக்கிறது. அவருடைய சாம்ராஜ்யத்தின் கீழ் ஒரு அறிக்கையை இந்த கேரளம் தென்னகம் பகுதிக்கு சொன்னார். என் சொந்த சகோதர சகோதரிகள் மேலாடை அணியாமல் சென்றால் நான் ஏற்றுக்கொள்வேனா? ஜாதிய தீண்டாமையினால் பெண்கள் மேலாடை அணியாமல் இருப்பதை பார்த்து மேலாடை அணிய வேண்டும் என்ற சட்டத்தை போட்டவர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரிய சாம்ராஜ்யத்தில் இந்த நாட்டை வெள்ளையர்கள் ஆளக்கூடாது என்று தனி ஒரு நபராக போராடி 2000க்கும் அதிகமான வெள்ளையர்களை கைது செய்து இழுத்து போய் மைசூர் சிறையில் அடைத்தவர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப இந்த 2025ல நீங்க மைசூருக்கு போனீங்கன்னா திப்பு சுல்தானுடைய கோட்டையும் அவருடைய அரண்மனைகளையும் அவர் எழுப்பிய மஸ்ஜிதையும் அவருடைய அடக்கஸ்தலத்தையும் அவர் போராடி உயிரிழந்த இடங்களையும் பார்த்தால் ஒரு அரசு ஒரு வரலாற்றை எப்படி புறக்கணிக்கிறது என்பதை கண்ணீர் மல்க பார்க்க நேரிடும். ஊரெல்லாம் சுத்துறோம். ஒரு வரலாற்று சுற்றுலா இருக்கும் என்று சொன்னால் ஒரு தலைமுறை பாடம் படிக்கும். தி 100 ஒருத்தர் புக் எழுதினார். உலகத்தின் தலை சிறந்த 100 நபர்களை தேர்வு செய்தார். அதுல முதல் பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காந்தியின் ஒரு பெயர் அவர் எழுதல, ஒரு குறிப்பை எழுதிவிட்டு போனார். இந்த காந்தி என்ற தேசப்பிதா தோன்றி இருக்காவிட்டாலும் கூட முன்னரே இந்த தேசத்திற்கு விடுதலை கிடைத்திருக்கும் திப்பு சுல்தானின் போராட்டத்தின் பின்னணி. 79வது சுதந்திரம் திப்பு சுல்தானிற்கு நிஜாமுகளும் குறுநில மன்னர்களும் ஆதரவு அளித்திருந்தால் அவனுடைய தனி ஒரு போராட்டம் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக முதலாக பீரங்கியை தயாரித்தவர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்துல் கலாம் பாராட்டி சொன்னார், சுதந்திர தேசத்தின் அடையாள சின்னங்களில் முதன்மையான பீரங்கியை உருவாக்கிய வரலாறு இந்த திப்பு சுல்தானுக்கு உண்டு என்று பெருமையோடு உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் அப்துல் கலாம். சுயநலம் இல்லையே, இந்த நாட்டு மக்கள் அடிமைப்படுத்தப்படக்கூடாது என்று பொங்கி எழுந்தவன் திப்பு சுல்தான். காந்தி எழுதுவார், திப்பு சுல்தானை நினைக்கிற பொழுதெல்லாம் தாழ்ந்த தலை உயர்கிறது, பூர்ணையாவை நினைக்கிற பொழுதெல்லாம் உயர்ந்த தலை தாழ்கிறது. ஒரு போராளி ஒருவன் காட்டி கொடுத்தவன். இந்த வரலாறு மட்டுமே வரலாற்று நெடுகளிலேயும் பாசிசத்தின் உருவாக்கத்திற்கு சொந்தம். அந்தமான் சிறை சுதந்திர போராட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களை அடைப்பதற்காகவே ஆங்கிலேயர்கள் கட்டிய கொடும் சிறை. அன்னைக்கெல்லாம் பயப்படுத்துவாங்களாம், அந்தமானுக்கு அனுப்பிடுவோம். அந்த சிறையை நிரப்பியவர்கள் முழுக்க முஸ்லிம்கள். இதான் வரலாறு. அவங்களுக்கு பசிக்கலையா? வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இல்லையா? சொகுசாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா? முஸ்லிம்கள் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தின் பிதாமகன்கள். ஏன் முஸ்லிம்கள் மட்டும் போராடணும்? போராடினார்கள். எண்ணிக்கை அளவு தங்களுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகையை விட அதிகம் உயிரிழந்தவர்கள் முஸ்லிம்கள். 2 கொள்கை இருந்துச்சு. ஆங்கிலேயன் வெறும் நாடு பிடிக்கிற நோக்கத்தில் மட்டும் வரவில்லை, மதமாற்றத்திற்கும் வந்தான். பார்த்து பார்த்து உருவாக்கிய ஈமானிய சமூகத்தை அவர்கள் காசை காட்டி மதமாற்றிய நிலை அன்றைய உலமாக்களை கொதித்து எழ வைத்தது. ஏன் உங்க போராட்ட களத்திற்கு வர வேண்டும்? ஒன்று வெள்ளையன் இங்கு இருந்தால் இந்த நாட்டை கொள்ளையடிப்பான், மக்களை மதமாற்றம் செய்வான்.
இந்த ரெண்டு காரணிகளுக்காக கொதித்தெழுந்த உலமாக்கள் பகிரங்கமா சொல்றாங்களே, இது இஸ்லாமிய நாடு அல்ல, ஜிஹாது செய்வது பரலு, ஆங்கிலேயனை விரட்டுவதற்காக எந்த ஆங்கிலேயனுடைய பொருளையும் பயன்படுத்தக்கூடாது, ஆங்கிலம் படிப்பது ஹராம். டெல்லியில இன்னைக்கும் சாட்சியாக இருக்கிறது ஹூனி மஸ்ஜித், இரத்தக்கரை பள்ளி வாசல். ஜும்மா மேடைகளை சுதந்திர போராட்டத்தின் தளமாக பயன்படுத்தி கொண்ட உலமாக்கள் தங்களுடைய வெள்ளி உரைகளை தேசத்திற்கு சுதந்திரத்திற்காக பயன்படுத்தினார்கள். ஆங்கிலேயன் குறி வச்சது யார தெரியுமா? உலமாக்கள் அடிக்கணும். பெங்காலிலிருந்து பெஷாவர் வரையிலும் 70,000 உலமாக்களுடைய சடலங்கள் மரக்கிளைகளில் தொங்கியதாக வரலாறு பதிவு செய்கிறது. அல்லாஹு அக்பர். மோமின்களே, திப்பு சுல்தானில் தொடங்கி கடைசி முகல் சாம்ராஜ்யத்தின் அதிபராக இருந்தவர் ஷா ஜாஃபர் பகதூர் ஷா, அவர் தான் கடைசி. அதோடு முகல் சாம்ராஜ்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். பகதூர் ஷா தன்னை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார், கடும் பிரச்சாரங்கள் மேற்கொண்டார். விளைவு ஆங்கிலேயர் அவர்களை நாடு கடத்த உத்தரவிட்டார்கள். ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டு சிறையில் அடிக்கப்பட்டார் பகதூர் ஷா. போகும்போது ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு போனார். ஏன் கேட்டார்? நான் இறந்து விட்டால் என்னுடைய கபரில் தேசத்தின் பிடிமண்ணை போட்டு அடக்குங்கள், நான் தேசிய நீரோட்டத்தில் சங்கமித்து விடுங்கள் என்று பாசிசம் கூவுகிற இந்த தேதியிலே தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக இந்த மண்ணோடு சங்கமிக்க வேண்டும் என்ற ஆவல் பகதூர் ஷாவிடம் வெளிப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது சிறையில் பொறுப்பாளராக இருந்த ஹட்சன், நாளைக்கு நம்ம சார்பா உங்களுக்கு டிஃபன், காலையில் பகதூர் ஷாவிற்கு டிஃபன் கொண்டு வரப்படுகிறது. காலை உணவு மூடிய தட்டில் போர்த்தப்பட்ட துணியில் அவளோடு காத்திருந்தார். அந்த துணியை நீக்கி பார்க்கிற பொழுது தன்னுடைய சொந்த பிள்ளைகள், ஹிதர் இன்னொரு பிள்ளை, இருவரின் தலை வெட்டப்பட்டு அந்த தட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. விரக்தியோடு பார்க்கிறார் ஜாஃபர் ஷா, பகதூர் ஷா. அவன் ஹட்சன் கேட்டா, என்ன கண்ணீர் வற்றி விட்டதா? சொந்த பிள்ளைகளின் தலை வெட்டப்பட்டு தட்டில் வைக்கப்படுகிறது, கண்ணீர் வற்றி விட்டதா? அந்த நேரத்திலும் மாமன்னர் பகதூர் ஷா சொன்ன வார்த்தை, மன்னர்கள் ஒருபோதும் அழுவதில்லை, ஆங்கிலேயர்களிடம் மண்டிக்கு விடக்கூடாது, எல்லா கொடுமைகளுக்கும் தங்களை ஆட்படுத்திக் கொண்டு ரங்கூனில் இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்டார். பாரதத்தின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி சென்ற பொழுது, உன்னுடைய தியாகத்தினால் கிடைத்தது சுதந்திரம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்தான். இதெல்லாம் வரலாறுகள். இந்திய தேசிய ராணுவம் என்று உருவாக்கிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரங்கூனுக்கு சென்ற பொழுது மாமன்னர் பகதூர் ஷாவின் கபரின் மண்ணை எடுத்து தனக்கு மக்கள் வழங்கிய தங்க வாளில் மண்ணை இட்டு சொன்னான், தேசத்திற்காக உழைக்கிற போராட்டம் மிக்கவர்கள் இந்த மகானை பாடமாக வைக்க வேண்டும். இங்கிருந்து நான் சொல்லுகிறேன், இந்த சுதந்திர போராட்டம் ஒரு நாள் லண்டனின் வாசலை தட்டும் என்று சபதம் எடுத்தார் நேதாஜி. காந்தி ஆகட்டும், நேதாஜி ஆகட்டும், கட்டபொம்மன் ஆகட்டும், சுதந்திர போராட்டத்தின் அடையாளங்களாக இன்றைய பாடநூல்கள் யாரையெல்லாம் முன்வைக்கிறதோ அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் பாதுகாப்பவராக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். காந்தியினுடைய வரலாறு, வக்கீலுக்கு படிச்சுட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு போனார். அங்க இன போராட்டம் நடந்தது, அங்கும் பங்கெடுத்தார். அதற்கு முன்பு இங்கு மிகப்பெரிய ஆளுமைகள் இந்தியாவை சுதந்திரத்திற்காக போராட்ட களம் அமைத்த பொழுது காந்தி வந்த நேரம் அவருக்கு தலைமை பீடம் வழங்கப்பட்டது. ஈரோட்டுக்கு வர்றார், தந்தை பெரியார் அவரை வரவேற்று
இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கிறார். காந்தியோடு 2 உலமாக்கள் வந்திருந்தார்கள், அலி சகோதரர்கள், மௌலானா முகமது அலி ஜௌஹர், மௌலானா ஷவுகத் அலி கௌஹர். எளிமையா சொன்னார், இந்திய தேசம் இந்த காந்திக்குள் அடக்கம், காந்தி அலி சகோதரருக்குள் அடக்கம். காந்தியின் வரலாற்றை அலி சகோதரர்களை தவிர்த்து விட்டு எழுதவே முடியாது. அவரை கோட்சே கொன்றொழிக்கிற பொழுது அந்த விஷம், அந்த பாசிசத்தினுடைய விஷம், சதி, கையில இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு காந்தியை சுட்டுக் கொண்டான். ஒரே ஒரு காரணம் தான், சுத்தியிலும் பாய்மார்கள் இருக்கிறார். முஸ்லிம்கள் இல்லாத சுதந்திரத்தை இங்கு ஏற்படுத்த முடியாது என்பதை பாசிசம் என்று உணர்ந்தது. பாருங்க, இஸ்லாம்பூர் பேரமாட்டம், இந்த ஜனநாயக நாடு தானே, சொல்லுங்க, சட்டத்தின் ஆட்சி தானே நடக்கிறது. அல்லாஹ் அக்பர். அந்தமான் சிறைக்கு வீர சாவர்கரின் பெயரை இன்று சூட்டுகிறார். வரலாற்றிலே எந்த இடத்திலும் எழுதப்படாத ஒரு பெயர். முஸ்லிம்கள் வரலாறு மறைக்கப்படுவதையும் கூட உணராமல் தன் சொந்த தேசத்தின் விடுதலை சுதந்திரத்தின் வரலாறுகளை திரிபு செய்ததைத்தான் நமது பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்பதை கவலையோடு புரிய வேண்டிய கட்டமே. இந்த மௌலானா முகமது அலி புனிதமான ஹஜ் யாத்திரையின் போது காபத்துல்லாவின் திரையை பற்றி பிடித்து அழுதார். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் நாட்டிற்கு சுதந்திரம் கொடு. நம்மளும் இங்க ஹஜ் உம்ராவுக்கு போறவங்க எல்லாம் சொல்லுவோம், காபால போய் துஆ செய்யுங்க. அவர் என்ன செய்வார் தெரியுமா? யா அல்லாஹ் 100 வயசு வரைக்கும் வாழ வை, சொந்த வீடு வேணும், காரு வேணும். மௌலானா முகமது அலி காபாவின் திரையை பிடித்துக் கொண்டு அழுத வார்த்தை, என் நாட்டிற்கு சுதந்திரம் கொடு, அது இஸ்லாத்திற்கு பலமான வாழ்வை கொடுங்க. ஆலிம் அல்லவா, ஆலிம் அல்லவா. காபாவில் கேட்ட 2 வார்த்தைகள், நாடு சுதந்திரம் பெற வேண்டும், இஸ்லாம் அதில் தலை தோங்க வேண்டும். வெள்ளையர்களுடைய சதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். பல்லாயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் தரைமட்டமாக்கப்பட்டது, குர்ஆன் எரிக்கப்பட்டது, குர்ஆன் எரிக்கப்பட்டது. பாசிசம் செய்யறதெல்லாம் புதுசல்ல. ஆங்கிலேயர்கள் எதை விதைத்தார்களோ அதில் தொடராகவே முஸ்லிம்களை அழிப்பதற்கு இந்த கணக்கின்படி 400 ஆண்டுகளாய் இந்திய தேசத்து முஸ்லிம்கள் குரோதம் காட்டப்படுகிறார். இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு ஒரு படுகொலையை குறித்து நீங்கள் சோசியல் மீடியால தேடி பார்த்தீங்கன்னா, அமிர்தரஸ் பகுதியில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. 10 நிமிடத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து போனார்கள், 2000 பேர்கள் காயமடைந்தார்கள், முடித்து விடுவார்கள். ஆனால் அதில் கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேர்களும் முஸ்லிம். ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ரவுலத் சட்டம், ஆங்கிலேயர் எப்படி அடிமைப்படுத்தினான் தெரியுமா? என்னை கேட்காம ரோட்ல நடக்கக்கூடாது, என்னை கேட்காமல் அறுவடை செய்யக்கூடாது, என்னை கேட்காமல் பிரயாணம் செய்யக்கூடாது, ஒவ்வொரு முறையும் துரைகளிடம் அனுமதி பெற்றே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இதற்குத்தான் முஸ்லிம்கள் கொதித்தெழுந்தார்கள். ஏன்னா அவங்களுடைய ஈமான் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அடிபணிய மாட்டோங்கிற அந்த எண்ணம் தான் சுதந்திர வேட்கையை அவர்கள் தூண்டியது. வடநாட்டில் இருந்த உலமாக்கள் தங்களை பக்கீர் சாக்கராக மாற்றிக்கொண்டார்கள். நம்ம சின்ன வயசுல பார்த்த பக்கீர் சாங் ஒன்று இருக்கா இல்லையா? ஒரு கொட்டு எடுத்துட்டு சகிர் நேரத்தில் எழுப்புவார்கள். நாம நினைச்ச யாசகர்கள் என்று. இந்த பக்கீர் சாக்கருடைய வரலாறு என்னன்னா, தங்கள் கோலங்களை மாற்றிக்கொண்டு கொட்டடித்து வீடு வீடாக தேச விடுதலைக்கான சுதந்திர அழைப்பை தந்தவர்கள். சென்னையில இருந்து பைசாபாத், அயோத்தியாவில் இருக்கிற பைசாபாத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள் தான் அகமதுல்லா ஷா மதராசி, சென்னைக்காரர். கர்னல் மல்லேசன் ஆங்கில அதிபர் எழுதக்கூடிய வரலாறு. 1857 சுதந்திரத்தினுடைய வார்த்தைகள் சுட சுட தேசத்தில் பரப்பப்படுகிறது. அதை கழகம் எழுதுறான். சுதந்திர போராட்டத்தை கழகம் என்று எழுதுகிறான்.
இந்திய சுதந்திர கழகத்தின் மூலம் அப்படின்னு அவன் யாரை எழுதுறானா, மௌலவி அகமதுல்லா ஷா, சென்னைக்காரர் நவாப் வம்சத்தில் வந்தவர், ஆளுநராக இருந்தவர். வடநாட்டிலே உலமாக்களை அழைத்து பக்கீர்சா கோலத்தில் வீடு வீடாக சென்று நீங்கள் பாடல்களின்படியே பிரச்சாரம் செய்யுங்கள், எழுச்சியை எழுப்புங்கள். போராடினார்கள். விடுதலைக்கான வேட்கை தேசத்து மக்களிடம் கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. அப்புறம்தான் சிப்பாய் கழகம், வேலூர் புரட்சி, கேரளாவில் மாப்பிள்ளைமார்கள் போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து வளவநாடு என்று பிரகடனப்படுத்தினார் குஞ்ஞாலி மரைக்காயர். வரலாறு இவ்வளவு வரலாற்றை எங்கு தேடி பயணித்தாலும் போராட்டத்தின் வித்துக்களாக முஸ்லிம்களும் அதில் உலமாக்களும் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த நாடு ஆங்கிலேயரிடம் நீடித்தால், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திடம் நீடித்தால் ஈமான் பறிபோய்விடும், நாடும் பறிபோய்விடும். இந்த ரெண்டு எண்ணத்திற்காக தன் அடுத்த சமூகம் வாழ வேண்டும் என்று தேசம் முழுக்க போராடியவர்கள் முஸ்லிம். தமிழகத்திலே யூசுப் கான், மருதநாயகம் ஒரு சினிமாவில் கூட வரலாற்றை எடுக்க மறுத்தது இந்த தேசத்தின் சுதந்திரம். மதுரை நாயகம் யூசுப் கான் ஆங்கிலேயர்கள் தேடி வந்த பெரும் போராளி. சீனிவாச ராவன் ஒருத்தன் கரெக்டா தொழுக நேரத்தில் இந்த பள்ளிக்கு வருவாரு, பிடிச்சிடலான்னு காட்டி கொடுத்தான். வெள்ளையர்கள் பிடித்தார்கள், தொழுது முடித்து சரணடைந்தார் யூசுப் கான். வெட்டினார்கள், தலையை ஒரு ஊரிலும் உடல் உறுப்புகளை ஒரு ஊரிலும். யூசுப் கான் என்ற அடையாளமே மதுரை ஜில்லாவில் இருக்கக்கூடாது. சுதந்திரத்திற்காக போராடிய தமிழர்களின் வரலாற்றில் யூசுப் கான் மிகப்பெரிய வரலாறு. ஆனா இன்னைக்கு புக் எடுத்து பாருங்க, செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார், அவருக்கு 8000 ரூபாய்களை அன்றைக்கு உதவியாக தந்தவர்கள் முஸ்லிம்கள். ஒவ்வொரு இடத்திலையும் வரலாற்றை மறைத்து 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 இன்றைக்கு தேச மகாத்மாவாக வீர சாவர்கரை காட்ட துணிந்திருக்கிறது இந்த திருட்டு ஓட்டு பாசிச பயங்கரவாதம். இன்னைக்கு நாடு எங்கு வந்து இருக்கிறது தெரியுமா? ஆட்சிக்கு வந்த வழி அத்துணையும் திருட்டு ஓட்டின் வழியே வந்தது. இது ஒரு தேசிய போராட்டமாக ஆக வேண்டுமானால் இந்த திருட்டு ஓட்டிற்கு எதிராக பரப்பப்பட வேண்டும். சும்மா வாட்ஸ்அப்ல செல்ஃபி எடுத்து வியூவர்ஸ் பார்த்து அல்லாஹ் அக்பர் மீண்டும் மீண்டும் காபிர்களிடம் அடிமைப்பட்டு கிடப்பதை விட நமது முன்னோர்கள் போராடிய 200 ஆண்டு கால போராட்ட வரலாற்றை ஒரு வினாடி நினைத்து பார்க்க வேண்டும். அஹமதுல்லா ஷாவை நைசாக பேசி ஃபைசாபாத் ஆளுமை பீடத்திற்கு வரவழைத்தார்கள் ஆங்கிலேயர்கள். தனியா போறார். போக போக ஒவ்வொரு கனவாக சாத்தப்படுகிறது. கொஞ்சம் அதிர்ந்தார். கூட்டி போனவனை வாள் எடுத்து வீசினார். அஹமதுல்லா ஷா என்ற மௌலவியினுடைய தலை ஃபைசாபாத் நகரத்தின் மைய பகுதியிலே வாளால் குத்தி நட்டு வைக்கப்பட்டு நாட்டு மக்களுக்கு காட்சிக்கு காட்டப்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எவன் போராடினாலும் அவருடைய நிலை இதுதான். 40 உலமாக்களை நெருப்பு மூட்டி ஒவ்வொருவராக தள்ளிவிட்டு தீயில் பொசுக்கிய வரலாறு ஆங்கிலேயர்களின் கொடூர வரலாறு. அவங்க கேட்டது என்ன தெரியுமா? இந்த நாட்டின் சுதந்திரம் வேண்டும். லண்டனுக்கு போனார். வட்டமேஜை மாநாடு 1930 காந்தியினுடைய எளிமையான கோலத்தை பார்த்து பிரிட்டிஷார் ஏளனமாக கேட்டார்கள், என்ன தைரியத்தில் இங்கு வந்தீங்க? அவர் சொன்னார், இவர் இருக்கிற தைரியத்துல தான் வந்தார். யாரு? மௌலானா முகமது அலி ஜௌஹர். எழுந்து பேசினார். லண்டன் வட்டமேஜை மாநாட்டிலே காந்தி பேசவில்லை, மௌலானா முகமது அலி ஜௌஹர் எழுந்து பேசினார். என் நாட்டிற்கு சுதந்திரம் கொடு, அல்லது சுதந்திரமான உன் நாட்டில் நான் அடங்குவதற்கு 6 அடி நிலம் கொடு. பேசிட்டு பாருங்க.
பேசிட்டு உட்கார்ந்துட்டார். போகும்போது 92 வயசு, நோயில் போகிறார். அடுத்த ஆண்டு வஃபாத்தாகி விட்டார். அவருடைய பூத உடலை வாங்குவதற்கு 32 நாடுகள் கோரிக்கை வைத்தது. மௌலானா முஹம்மது அலியை எங்கள் ஊரில் அடக்கம் செய்யுங்கள், எங்கள் நாட்டில் அடக்கம் செய்யுங்கள் மறுத்து விட்டார். கடைசியில பைத்துல் முகத்தஸின் நிர்வாகம் ஒரு அறிக்கை கொடுத்தது. உலகத்தின் ஏராளமான நபிமார்கள் இந்த புனித பூமியில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அனுமதித்தால் மௌலானா முஹம்மது அலியை எங்கள் மண்ணில் அடக்கம் செய்கிறோம். அல்லாஹு அக்பர். நபிமார்கள் செய்த துஆக்களில் ஒன்று என்ன தெரியுமா? மரணம் எங்கு வேணாலும் வரட்டும், அடக்கம் பைத்துல் முகத்தஸில் வேண்டும். இதுதான் நபிமார்களுடைய துஆ. மௌலானா முஹம்மது அலி ஜௌஹர் லண்டனில் இருந்து பைத்துல் முகத்தஸில் கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டார்கள். வரலாறு. இந்திய சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை. ஏராளமான சமுதாயத்தினுடைய குருதியின் மேல் எழுப்பப்பட்ட சுதந்திரம் இது. நாமளே படிக்கலையே வரலாற்றை? நமக்கே தெரியாதே. அவுரங்கசீப்பின் வரலாற்றை மாற்றி படிக்கிறோம். பாசிசம் வரலாற்று திரிப்புகளை பயங்கரமாக செய்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலம் இந்த ஆட்சி நீடிக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு சுதந்திர கொடி ஏற்றிய பயங்கரவாதி RSS குறித்து தான் பேசுகிறார். அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பதை இந்த நாடு உணரும் நேரம் இது. அதனால சும்மா கொடி ஏற்றி சாட்டிலைட் கொடுத்து விட்டு போவதல்ல. இரத்த வரலாற்றை வளரும் தலைமுறைக்கு சொல்லி காட்ட வேண்டும். வந்தோம், வாழ்ந்தோம், 2 சென்ட் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், திடீர்னு கிட்னியை காணா செத்து போய்விட்டோம் என்பது வரலாறு அல்ல. வாழும் வரை பேச வேண்டிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர். இந்த இடத்துல ஒன்ன யோசிக்கணும். இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு வேலூர் அல் பாக்கியாத்து சாலிஹா நிறைய போராட்டம் நடக்குது. கேரள மாப்பிள்ளைமார்களுடைய உச்சபட்சமான போராட்டத்தை தாக்கு பிடிக்க முடியாத ஆங்கிலேய போலீஸ் காவல் தோற்று போனது. முஸ்லிம்களை அடக்கிறதுக்காக மலபார் போலீஸ் ஒரு ராணுவத்தை உருவாக்கணும். இப்ப இந்த பேரை சொன்னா சினிமாங்குவாங்க. தலைமுறை மாற்றத்தை பாருங்கள். மலபார் போலீஸ் ஆங்கிலேயர்கள் உருவாக்கினார். என்ன செஞ்சா தெரியுமா? அதுல வீரர்களாக நிறைய இந்து சகோதரர்களை சேர்த்தார். மாப்ளாஸ் முஸ்லிம்களோடு போராட்டம் நடந்தது. போலீஸ் தோற்றது. ஆங்கிலேயன் பிரச்சாரம் செய்தான். இந்துக்களை முஸ்லிம்கள் கொண்டு விட்டார்கள். இந்த துவம்சம் எங்கே தொடங்கியது புரியுதா? இந்த சூழ்ச்சி எங்கே? பிறகு மீண்டும் இந்துக்களை திரட்டி முஸ்லிம்களுக்கு எதிராக கிளப்பிய போதுதான் 10,000 மாப்ளாசுகள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டார்கள். சிலர்கள் ரயிலில் அடைக்கப்பட்டு நாம் வாடுகிற கோவை போத்தனூர் ரயில் நிலையத்திலே அந்த பெட்டிகள் திறக்கப்பட்ட போது சடலமாக விழுந்தார்கள். போராட்ட கழகத்தின் முதன்மையானவர் பூமார்கட் ஈத்கா கபிரிஸ்தானில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆலி முஸ்லியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரொம்ப நாளா கோவை முஸ்லிம்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த டெல்லி கேட் இருக்க இல்லையா, டெல்லி கேட் சுதந்திர போராட்டம், முன்னாள் முதலாம் உலக போரில் உயிர் நீத்த போராளிகள் 95,000 சில்லறை, அதில் 65,000 சில்லறை முஸ்லிம்கள். இந்த நினைவு சின்னம் போல் சுதந்திர போராட்டத்தின் மாப்ளாசுகள், அவர்களுக்காக ஒரு நினைவு தூண் வேணும் போத்தனூர் ரயில் நிலையத்தில். அதற்கு மதிப்பளிக்கிற ஆட்சியோ அரசாங்கமோ இந்த மண்ணில் கிடையாது. முடியுமா? வேலூர் புரட்சி நடக்கிற பொழுது தமிழகத்தின் தாய் கல்லூரி பாக்கியாத்து சாலிஹா உருவாக்கியவர்கள் அலா ஹஜ்ரத் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் கேட்டாங்க, எல்லாரும் சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் ஒரு ஹஜ்ரத்து தானே, ஏன் நீங்க போகாம ஓதி கொடுத்துட்டு இருக்கிறீங்க? அப்பொழுதுதான் அலா ஹஜ்ரத் சொன்னார்கள், இருக்கட்டும், நல்லதான், போராடுபவர்கள் போராடட்டும், எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா. நல்லா கவனிக்க வேண்டிய வரலாறு. ஏன் உங்களுக்கு உடன்பாடு இல்லை?
ஆமா, கொஞ்சம் சொல்லுங்கள். போராடி சுதந்திரம் கிடைத்தால் ஆட்சி யாருக்கு வரும்? பெரும்பான்மை சமூகம் உங்களுக்கு தான் வரும். உங்களுடைய நிலை என்ன? 1000 ஆண்டு ஆளப்பட்டிருக்கிறீர்களே தவிர ஆண்டதாக வரலாறு கிடையாது. 1000 ஆண்டு ஆளப்பட்டிருக்கிறீர்களே தவிர ஆண்டதாக வரலாறு கிடையாது. ஆட்சியை கற்றுக்கொள்ளவே பல 100 ஆண்டுகள் ஆகும். வெட்டி வேலைக்கு நான் நிக்கல. நாங்க 79வது சுதந்திர தினத்திலும் இந்த நாட்டின் ஆட்சி கற்றுக்கொண்டிருக்கிறதே தவிர அது நிலையான ஆட்சியை தர முடியவில்லை. இது ஒரு இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்து விடலாம். பிரிட்டிஷ் பாராளுமன்றம் கூடுகிறது, விவாதங்கள் நடக்கிறது. 87 நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததில் முதல் சுதந்திரம் இந்தியாவிற்கு தான். அந்த அளவு முஸ்லிம்களுடைய போராட்டத்தின் தாக்கம் ஆங்கிலேயர்களை தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துடலாம். அப்பதான் இங்கிலாந்து பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் சர்ச்சில் அவர் இடந்து கேட்டார், சுதந்திரம் கொடுங்க, வேண்டாம்னு சொல்லல, யார்கிட்ட கொடுக்க போறீங்கிறது யோசிச்சு. உலக பிரசித்தி பெற்ற வரலாறு. சர்ச்சில் பேசினார், சுதந்திரம் கொடுங்கள், யாரிடம் கொடுப்பீர்கள்? அந்த நாட்டு மக்கள் தெருச்சண்டை போடக்கூடியவர்கள். நம்மளை பத்தி தான் சொன்னார். தெருச்சண்டை போடக்கூடியவர்கள், ஓயாமல் ஊழல் செய்வார்கள். மக்கள் சுவாசிக்கிற காற்றுக்கு கூட வரி விதித்து விடுவான். சர்ச்சில் எப்ப பேசுறேன்? 47ல 2022ல ஜிஎஸ்டி வரி கட்டக்கூடியவன் எல்லாம் எப்படி கண்ணை கட்டி கொண்டு வாழ்வதா சாவதா? மக்களின் மீது சுவாசிக்கிற காற்றுக்கு கூட வரி விதித்து விடுவார்கள். சர்ச்சில் சொன்னது அப்படியே நடக்கிறது. வெள்ளையர்களிடமிருந்து போராடி கொள்ளையர்களிடம் நாடு போனது. கொள்ளையர்களிடம் இருந்து பாசிச பயங்கரவாதம் பறித்தது. அந்த பறித்தது இன்றைய தேதியில் வெளிவந்திருக்கிறது. திருட்டு பாஜக. அதுதான் உண்மை. ராகுலுக்கு உயிரிழ அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என தேசத்தை கலக்கி போடுகிற மிகப்பெரிய குற்றச்செயல். அதுல தேர்தல் கமிஷன் பேசுது, நாங்க வச்சிருக்கிற டாக்குமெண்ட் படிக்கிறக்கே 3600 வருஷம் வேணும். அப்படின்னா நீ ரெடி பண்றதுக்கு 3600 வருஷம் ஆச்சா? டிஜிட்டல் இந்தியா ஓட்டை மட்டுமே இன்னும் அந்த மிஷன் இதெல்லாம் யாருக்கு தெரியாம இருக்குதுன்னா, அரை மணி நேரத்தில் தேசத்தின் வாக்காளர்களை கண்டுபிடித்து விட முடியும். அவ்வளவு ஊழலை இந்த பாசிச பயங்கரவாதம் நிலைநாட்டி இருக்கிறது என்றால், இப்பொழுது இந்த தேசம் 79வது சுதந்திரத்தை கொண்டாடினாலும் பாசிச பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு சுதந்திர போராட்டத்தை ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா சமயத்து மக்களோடும் போராட வேண்டிய அவசியம் இந்த தேசத்திற்கு இருக்கிறது என்பதை சுதந்திர தினத்தின் சுவடுகளாய் நாம் புரிய வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் சுதந்திர வரலாற்றையாவது அவர்களுடைய மனங்களில் பதித்து மண்ணின் மன்னர்களாய் மண்ணின் மைந்தர்களாய் நமது முன்னோர்கள் நாம் வாழ்வதற்காக வேண்டி இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு போராடினார்கள், உயிர் நீத்தார்கள், பெரும் பொருளாதாரத்தை இழந்தார்கள், நாட்டை இழந்தார்கள். அல்லாமா காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கடைசி செய்தி என்னன்னா, சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்திய தலைவர்களை ஆங்கிலேயர்கள் அழைத்தார்கள். வாங்க, நாங்க சுதந்திரம் தர்றோம், மக்களின் பிரதிநிதிகளாய் நீங்க வாங்க அப்படின்னு அழைக்கும் பொழுது காங்கிரஸ் சார்பில் ஒருவர் வாருங்கள். அன்னைக்கு இருந்த ஒரே கட்சி சொல்லுங்க, அந்த காங்கிரஸை உருவாக்கியவர்களும் முஸ்லிம்கள். இரண்டாவது இஸ்லாமியர்கள் சார்பில் ஏன் ஆங்கிலேயன் அழைத்தான்? இவங்க தான் போராளிகள். மூன்றாவது 542 சமஸ்தானங்களின் சார்பாக ஒருவர். இப்படி கூப்பிட்டு இருந்தா நம்ம யோசிக்கிறோம், யார் யாரையும் கூப்பிட்டு இருப்பாங்க. हिंदुस्तान पार्टनर अल्लामा इकबाल सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा. ஆங்கிலேயர்கள் அழைத்ததின்படி காங்கிரசின் சார்பாக சுதந்திரத்தை பெறுவதற்கு போனவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியாவின் முதல் சொல்லுங்க
கல்வி அமைச்சர். இஸ்லாமியர்களின் சார்பாக போனவர் மௌலானா முகமது அலி ஜின்னா. முதல்ல நாமளே இந்த மௌலானாங்கிறதுக்கு மரியாதை கொடுக்கணும். முசாவிரா நடத்துறதுனாலதான் சமுதாயத்துக்கு எல்லாம் தொடர்ந்து அடிக்கிறான். 2 மௌலானாக்கள், 542 சமஸ்தானங்களின் சார்பாக போனவர் பீகார் நவாப். இந்த 3 பேர் யாரு? ஆங்கிலேயர்கள் நாட்டை யாரிடம் கொடுத்தார்கள்? இதுதானே வரலாறு. பிறகு பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஆட்சிக்கு வந்தார். பிறகு நடக்கிற கூத்து நமக்கு தெரியும். எல்லோருமாக சேர்ந்து சிறுபான்மை மக்களை போராடிய சமுதாயத்தை தொடைத்தெறிந்த சட்டமன்றம் நாடாளுமன்றத்தை இல்லாமல் ஆக்கியதில் அத்துணை கட்சிகளுக்கும் பங்குண்டு. இன்னமோ நடிகர்களுக்கு கொடி பிடிக்கிற இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இந்த பாடத்தை சொல்லியாக வேண்டும். ரொம்ப வெட்கம் மானம் இல்லாத ஒரு சூழல். எவனாவது சினிமாவில் நடிச்சுட்டு வந்தா அவனுக்கு போய் கொடி பிடிப்பதை அவமானமாக நினைக்க வேண்டிய ஒரு சமூகம். ஏன்னா நம்முடைய அவ்வளவு வீரியமிக்க வரலாறு இன்னமும் காப்பிர்களுடைய கால்களில் விழுக வேண்டுமா? நம் முன்னோர்களை குறித்து நீங்கள் யோசியுங்கள். எத்தனை எத்தனை சாட்சிகளை ஒவ்வொன்றாய் அழிக்கிறார்கள். பாபரி மஸ்ஜித் அழிக்கப்பட்டது இல்லையா? நிறைய மஸ்ஜிதுகள் தரை வார்க்கப்படும். உத்தரப்பிரதேசத்துல ரோட்ல கொட்டடிச்சு போறாங்க. அதுக்கு இந்த சுதந்திர நாட்டிலே இடம் இருக்கிறது. தேவாலயங்களுக்கு ஊர்வலம் போகிறார்கள். ஒரு பயணி அவசரத்திற்கு ரயில் நிலையத்தில் தொழுது விட்டால் உத்தரப்பிரதேச அரசு அவனை சிறையில் அடைக்கிறது, தேச குற்றம் என்று அறிவிக்கிறது. எவ்வளவு பயங்கரமான பாசிச பயங்கரவாதத்தை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் என்ற சீரியஸ் ஆவது இல்லை என்றால், இதே சட்டம் நாடு கடத்துவதற்கு தயாராகிவிட்டால் அப்ப சுதந்திரத்திற்காக போராடுவது பயனில் இல்லாததாக போய்விடும். இருக்கிற இடத்தை தக்க வைப்பதாவது நமது தலைமுறைக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் ஈமானிய வேட்கையோடு தேசத்தின் மீது அபரிமிதமான பற்றுதலை வளரும் தலைமுறைக்கு காட்டுகிற நன்மக்களாக வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.